முக்கிய செய்திகள். நாட்டோவில் சேரும் முடிவை கைவிட தயார் என ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவின் எதிர்ப்பால் திடீர் திருப்பம். உயர்கல்வி கட்டமைப்பை மறுசீரமைக்க ஒருங்கிணைந்த புதிய ஆணையம். நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மசோதா தாக்கல் செய்ய அரசு திட்டம். சங் பரிவார் படையாக வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. தமிழ்நாடுதான் அடுத்த இலக்கு என்ற அமித்ஷாவுக்கு ஸ்டாலின் பதிலடி. வணக்கம். வணக்கம். உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகளின் பாதுகாப்பு உத்தரவாதத்தை பெறுவதற்காக நேட்டோ அமைப்பில் சேர எடுத்த முடிவை கைவிட தயார் என அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். நேட்டோவில் சேர உக்ரைன் முடிவு செய்ததை எதிர்த்து 2022 ஆண்டு பிப்ரவரி 24 அந்நாட்டின் மீது ரஷ்யா முழு அளவிலான போரை தொடுத்தது. இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி எடுத்து வருகிறார். இரு நாட்டு அதிபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ட்ரம்ப் அமைதி தீர்வுக்கான 28 அம்ச திட்டத்தையும் அறிவித்தார். பின்னர் அது 20 அம்ச திட்டமாக மாற்றப்பட்டது. 28 அம்ச திட்டத்தில் உக்ரைன் படையினரின் எண்ணிக்கை 6 லட்சமாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது 8 லட்சம் என மாற்றப்பட்டுள்ளது. உக்ரைனின் டோனஸ் பகுதியை தடையற்ற பொருளாதார மண்டலமாக மாற்ற வேண்டும் என்றும் ரஷ்யா ஆக்கிரமித்த சில பகுதிகளை உக்ரைன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. இதை நிராகரித்த ஜெலன்ஸ்கி உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள டோனஸ் பகுதியில் இருந்து உக்ரைன் ராணுவம் வெளியேற வேண்டும் என அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் புதின் நிபந்தனை விதித்ததையும் ஏற்கவில்லை. இந்நிலையில் ஜெர்மனி தலைநகர் பெர்லின் செல்லும் முன் கீவ் நகரில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ஜெலன்ஸ்கி நேட்டோவில் உக்ரைன் சேருவதை அமெரிக்காவும் சில ஐரோப்பிய நாடுகளும் விரும்பாததால் இந்த பிரச்சனையில் சமரசம் செய்து கொள்ள தயார் என்றார். Українськими умовами з самого початку, а може не умовами, а правильно сказати, бажанням було вступ до НАТО. І це були реальні гарантії безпеки. Такий напрямок деякі партнери із Сполучених Штатів Америки, і Європи не підтримали нас. Це можливість, щоб не розпочався ще один прихід російської агресії. І це вже компроміс з нашого боку. பின்னர் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் உக்ரைன் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பெர்லினை ஜெலன்ஸ்கி சென்றடைந்தார். நேட்டோவில் சேரும் குறிக்கோளை உக்ரைன் துறக்க தயார் என அவர் அறிவித்த நிலையில் மேற்கத்திய நாடுகளின் பாதுகாப்பு உத்தரவாதம் பலன் தருமா என்பது குறித்து சந்தேகிப்பதாக கீவ் நகர மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய உயர்கல்வி ஒழுங்குமுறை கட்டமைப்பை மறுசீரமைக்கும் விதமாக விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் என்ற பெயரில் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டில் தற்போது கலை அறிவியல் கல்லூரிகளை பல்கலைக்கழக மானியக் குழுவும், பொறியியல் கல்லூரிகளை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுவும், ஆசிரியர் கல்வி நிறுவனங்களை தேசிய ஆசிரியர் கல்விக் குழுவும் தனித்தனியாக கண்காணித்து வருகின்றன. புதிய மசோதாவின்படி இந்த 3 அமைப்புகளும் கலைக்கப்பட்டு அவற்றிற்கு பதிலாக 12 உறுப்பினர்களை கொண்ட ஒரே ஒரு தலைமை அமைப்பாக ஆணையம் ஒன்று உருவாக்கப்படும். இனி உயர்கல்வி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் இந்த ஒற்றை குடை அமைப்பே எடுக்கும். தேசிய கல்விக் கொள்கை 2020 பரிந்துரைப்படியே இந்த மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. கல்லூரிகள் இனி ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் டெல்லியில் உள்ள வெவ்வேறு அலுவலகங்களுக்கு படையெடுக்கும் தேவை இருக்காது. புதிய படிப்புக்கான அனுமதி போன்றவற்றை இனி ஒரே இடத்தில் பெறலாம். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை அனுமதிப்பது மற்றும் ஆன்லைன் கல்வியை முறைப்படுத்துவதும் எளிதாகும். இந்த புதிய அமைப்பு அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் கட்டுப்படுத்தும் என்றாலும் மருத்துவம் மற்றும் சட்டம் சார்ந்த படிப்புகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவை வழக்கம் போல தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் இந்திய பார் கவுன்சில் கட்டுப்பாட்டில் இயங்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் வரிசையில் இப்போது கல்வியிலும் அதிகாரத்தை ஒரே இடத்தில் குவிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் கல்வி விவகாரத்தில் மாநில உரிமைகள் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான மசோதா நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மசோதா நிறைவேறினால் 70 ஆண்டுகளாக கோலோச்சிய பல்கலைக்கழக மானியக் குழு முழுமையாக கலைக்கப்பட்டுவிடும் என கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சங் பரிவார் படையையே திரு அமித்ஷா அழைத்து வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திரு ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நிர்வாகிகள் வெள்ளி இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் உரையாற்றிய அவர் திமுக இளைஞரணி கடந்து வந்த பாதையை நினைவு கூர்ந்தார். திமுக இளைஞரணியை திரு உதயநிதி கொள்கை உறுதியோடு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக திரு ஸ்டாலின் பாராட்டினார். பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடுதான் அடுத்த இலக்கு என திரு அமித்ஷா கூறியதை சுட்டிக்காட்டிய அவர் எவ்வளவு சங் பரிவார் வந்தாலும் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்று கூறினார். இந்தியாவிலேயே
பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். அதனால்தான் அமித்ஷா போன்றோருக்கு நம்ம மேல எரிச்சல். இது தமிழ்நாடு, எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? நாடே திரும்பி பார்க்கும் வகையில் திமுக அரசு மகத்தான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு ஸ்டாலின் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி, சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காத திமுகவை தற்போது சிலர் மிரட்டி பார்ப்பதாக சாடினார். என்ஜின் இல்லாத கார் போன்ற அதிமுகவை பாஜக என்ற லாரி கட்டி இழுக்க முயற்சிப்பதாக திரு உதயநிதி குறிப்பிட்டார். இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றார். முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். பாஜக என்ற மதம் பிடித்த யானையை அடக்கும் அங்குசம் முதலமைச்சர் கையில் உள்ளதாக கூறிய திரு உதயநிதி, 2026 தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாஜகவின் தேசிய தலைவர் திரு நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த பீகார் மாநில அமைச்சர் திரு நிதின் நபீன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜக விதிகளின்படி தேசிய தலைவரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளாகும். 2023ஆம் ஆண்டே திரு நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நீட்டிக்கப்பட்டது. தற்போது வரை பாஜகவுக்கு புதிய தேசிய தலைவர் நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் பாஜக தேசிய செயல் தலைவராக திரு நிதின் நபீனை நியமித்து கட்சி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. 45 வயதாகும் திரு நபீன் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி அரசில் சாலை கட்டுமானத்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பை எதிர்த்து மதுரையில் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் பேரணி நடைபெற்றது. மத ஒற்றுமையை பாதுகாக்க வலியுறுத்தி ராஜா முத்தையா மன்றம் அருகே தொடங்கி உலக தமிழ்ச்சங்கம் வரை நடத்தப்பட்ட பேரணியில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மத நல்லிணக்கம், சமூக அமைதி மற்றும் வழிபாட்டு உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்திய அவர்கள் சில சமூக விரோத சக்திகள் ஆன்மீகத்தின் பெயரில் திருப்பரங்குன்றத்தில் ஊடுருவி மக்களிடையே பிளவை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். இந்து பண்டிகைகளை கலவர பண்டிகைகளாக மாற்றினார்களோ அதே போன்று தமிழகத்தில் திருப்பரங்குன்றத்தை தெற்கிலே இருக்கக்கூடிய அயோத்தி என்று சொல்லி இங்கே கலவர நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் ஒன்றுபட்டு முறியடிப்பார்கள். ஆகவே ஒற்றுமை என்பதுதான் எங்களுடைய உயிர் மூச்சாக நாங்கள் கருதுகிறோம். நம்முடைய எதிர்ப்பை இன்றைக்கு நாம் மிக சரியாக இங்கே பதிவு செய்திருக்கிறோம். எதிர்ப்பு என்பது நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், இதிலே மூன்றாவது ஆளுக்கு இங்க வேலையே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். நீதிமன்ற தீர்ப்புகள் மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த பேரணியில் சிறுவர்கள், முருகக் கடவுள், கிறிஸ்தவ பாதிரியார், இஸ்லாமிய சான்றோர்கள் போன்று வேடங்களை அணிந்து வந்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் ஒலிபெருக்கி உரிமையாளர்களுக்கான இசைப்போட்டி 12வது ஆண்டாக நடைபெற்றது. கம்பம் மெட்டுமலை அடிவார பகுதியில் நடந்த இந்த போட்டியில் மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மைக் செட் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். பழங்கால கிராமபோன் இசை தட்டுகளை ஓடவிட்டும் கூம்பு வடிவ குழாய்களை கட்டியும் பாடல்களை போட்டியாளர்கள் ஒளிபரப்பினர். பழைய பாடல்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட இப்போட்டியில் வெற்றி பெற்ற ஒலிபெருக்கி உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்டவர்கள் இந்த தொழில் பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக இருப்பதாக கூறியதுடன் கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். சின்ன வயசுலேருந்து ரேடியோ போட்டு இது பண்ணிட்டு வந்துருக்கோம். எங்கள் அப்பா ரேடியோ வச்சிருக்காரு, நான் வச்சிருக்கேன், என்னுடைய மகளும் வைக்கணும். ஏன்னா இது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் புறமே நலிவடைந்து வர்றதுனால எங்களுக்கு குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பங்கள் இருக்குது. அவங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த போட்டினால எங்களால் அந்த கூம்புடைய குழாயை என்ன பயன்படுத்தணும், எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். திருவிழா காலங்கிறது மட்டும்தான் பயன்படுத்த முடியுது. எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். அதுக்காகத்தான் நாங்கள் போட்டியை நடத்துகிறோம். ஸ்பீக்கரில் வச்சு போட்டோம்னாக்க டம்மு டிம்முன்னு வெடிக்கும்போது பக்கத்து வீட்டில் சட்டி ஊட்டியில் வருது. அதை கொஞ்சம் இதயம் பலிவுணமான இருக்கவங்கள இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஸ்பீக்கரை போடுனாங்க. ஸ்பீக்கர்னால தான் பொதுமக்களுக்கு பாதிப்பு கூடுதலாக இருக்குது. ஆனால் குழாயினால் யாருக்குமே பாதிப்பு இல்லை. அந்த குழாயை இயங்குவதற்கு வழி செய்யணும். பொதுமக்கள் மத்தியில் தங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் ஒலிபெருக்கி உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் கோரிக்கை விடுத்தனர். சிவகாசியில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி உற்பத்தி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில்
ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகாசியில் உள்ள அச்சகங்களில் 1/3 பங்கு அச்சகங்கள் கேலண்டர் உற்பத்தியில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகின்றன. 15 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரையான விலையில் நாட்காட்டிகள் தயாரிக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு மழையால் பணிகள் சற்று தாமதமானதாக அச்சக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். காகிதத்தை பயன்படுத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி ஒரே மாதிரியாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். காகிதத்தால் உருவாக்கப்படுகின்ற நோட் புக்கிற்கு 0 விழுக்காடு வரி விதிப்பு, ஒரு சில பொருட்களுக்கு 5 விழுக்காடு இருக்கு. இன்னும் ஒரு சில எங்களுக்கு கேலண்டர், டைரி, இன்விடேஷன் போன்ற அந்த பொருட்களுக்கெல்லாம் 18 விழுக்காடு. ஸோ இப்படி 3 விதமான டேரிஃப்ல இருக்கிறதுனால காகிதத்துக்கு 5 விழுக்காடும், அதன் மூலமா உற்பத்தி செய்யக்கூடிய அத்துணை பொருள்களுக்கும் 5 விழுக்காடு என்ற நிலையில் இருந்தால் இந்த தொழில் இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு நாட்காட்டி தயாரிப்பதற்கான ஆர்டர்கள் 80% வரைதான் வந்திருப்பதாக கூறிய உற்பத்தியாளர்கள் இம்மாத இறுதிக்குள் முழுமையாக ஆர்டர்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை வரலாறு காணாத புதிய உச்சம் தொட்டுள்ளது. முட்டை கொள்முதல் விலை 6 ரூபாய் 20 காசுகளாக இருந்து வந்த நிலையில் நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை விலையை 5 காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாய் 25 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பது 55 ஆண்டு கால தமிழக கோழிப்பண்ணை வரலாற்றில் இதுவரை இல்லாத புதிய உச்சமாகும். தீவன மூலப்பொருட்கள் விலை உயர்வும் முட்டை விலை உயர்வுக்கு காரணம் என கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் யானை ஒன்று வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலத்தில் இருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திம்பம் மலைப்பாதை உள்ளது. வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானை ஒன்று மலைப்பாதையின் 8வது கொண்டை ஊசி வளைவு அருகே உலா வந்தது. அந்த வழியாக வந்த வாகனங்களை அந்த யானை ஒவ்வொன்றாக நிறுத்தி கரும்பு, காய்கறிகள் உள்ளதா என தும்பிக்கையால் துழாவி சோதனையிட்டது. இதனால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் சுமார் அரை மணி நேரம் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி யானை கடந்து சென்றவுடன் புறப்பட்டு சென்றனர். உலகக்கோப்பைக்கான ஸ்குவாஷ் போட்டியில் இந்திய அணி 3-0 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. சென்னையில் நடைபெற்ற இந்த போட்டியின் லீக் சுற்றுகளில் சுவிஸ் மற்றும் பிரேசில் அணிகளை வீழ்த்திய இந்தியா காலிறுதியில் தென்னாப்பிரிக்காவையும், அரையிறுதியில் நடப்பு சாம்பியன் அந்தஸ்துடன் களமிறங்கிய எகிப்தையும் தோற்கடித்தது. அடுத்ததாக இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த ஹாங்காங் அணியை இந்தியா எதிர்கொண்டது முதல் போட்டியில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா ஹாங்காங்கின் காயி லீயுடன் மோதினர். இதில் ஜோஸ்னா 3-1, 7-3, 2-7, 7-5, 7-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இரண்டாவது போட்டியில் இந்தியாவின் அபேசிங் 3-0, 7-1, 7-4, 7-4 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் டிஸ்குவான் லாயை தோற்கடித்தார். மூன்றாவது போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் 3-0, 7-2, 7-2, 7-5 என ஹாங்காங்கின் ஹோ டொமோட்டோ டிஸ்லோக்கை வென்றார். முடிவில் இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று முதன்முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகளின் பாதுகாப்பு உத்தரவாதத்தை பெறுவதற்காக நேட்டோ அமைப்பில் சேர எடுத்த முடிவை கைவிட தயார் என அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். சங் பரிவார் படையையே அமித்ஷா அழைத்து வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.